ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வெல்லம் போட்டு பண்ணுறதுனால புளிப்புனோட வெல்லமும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு பழுக்காமல் காயாக இருக்கிற மாங்காவாக பார்த்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காயாக இருந்தால் தான் புளிப்பு டேஸ்ட் வரும். இப்போது வானலை நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவை நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிப்புக்குன்னு இருக்கிற அந்த வெங்காய வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காய வடகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும் கடைகளில். நம்ம இதை உடைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவை நம்ம போட்டுக்கலாம். உங்ககிட்ட வெங்காயம் வடகம் இல்லைன்னா நீங்கள் எப்பவும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவையும் சேர்த்திடலாம். மாங்காவை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் போடுறத விட சாம்பார் மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுடுவோம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இப்போது இதில் தண்ணியை ஊற்றி நம்ம மாங்காவை வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். அப்போ தான் மாங்காய் நல்லா வெந்து குழஞ்சி நல்ல தொக்கு மாதிரி வரும். இப்போது இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. மாங்காய் நல்லா குழஞ்சி தொக்கு மாதிரி வந்திருக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்திக்கலாம். நீங்கள் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்திக்கோங்க. வெல்லம் சேர்த்தினதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ பாருங்கள், வெல்லமும் சேர்த்திட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா குழஞ்சி தொக்கு மாதிரி நல்லா வரும். பாருங்கள், இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷு. இதை சாப்பாட்டினோட சைடில் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தினோடையும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். மாங்காயில் இருக்க புளிப்போட நம்ம மிளகாத்தூளோட காரமும் வெல்லத்தினோட இனிப்பும் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான வெல்லம் போட்ட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை பழுக்காத காய் மாங்காவாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.